மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணிமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். நல்ல ஈவுகளினாலே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வளர எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவனை நாடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம் மனம் திரும்பக்கூடிய ஒரு சத்தியத்தை இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். யோனாவின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். யோனா 3:10 அவர் சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார் என்பதை தேவன் கண்டு அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீமையை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஒரு மனிதன் பாவம் செய்கிறவனானால் அந்த பாவத்தின் நிமித்தம் பரிதபிக்கிற தேவன் இன்றைக்கு நான் ஒரு பாவம் செய்ய எத்தனைப்படுகிறேன் என்றால் அந்த பாவத்தை குறித்து என்னை காட்டிலும் தேவன்தான் வருத்தப்படுவாராம். அந்த வருத்தப்படுதலை நாம் உணர்ந்து, என்னால் தேவன் துக்கப்படுகிறாரே, என்னால் தேவனுக்கு துக்கம் வந்துவிட்டதே என்று உணர்ந்து அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் விடுவித்து கொள்ள வேண்டும். அப்படி விடுவித்து கொண்டால் தேவன் நமக்கு பாவத்தின் நிமித்தம் செய்யத்தக்க கிரியையை நமக்கு செய்யாமல் இருந்து மனம் மாறுவேன் என்று சொல்லுகிறார். இதையே கூட நாம் எரேமியா 18வது அதிகாரம் 8வது வசனத்தில் கூட நாம் வாசிக்கலாம். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, புலம்பலின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ. அன்பு பிள்ளைகளே, அவருடைய வாயிலிருந்து நன்மையும் தீமையும் புறப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டால் அந்த தவறுக்கேற்ற தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அது சிறியதோ பெரியதோ என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அதை குறித்து முறையிடக்கூடாது. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று முறையிடக்கூடாது. அதற்கேற்ற மன்னிப்பை ஆண்டவர்தான் நமக்கு கொடுக்க வேண்டுமே தவிர, நாம் முறையிட்டு அந்த தவற்றை செய்யாமல் இருந்தால் மட்டுமே அந்த தவற்றுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இன்னும் சற்று நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும். நீதிமொழிகள் 19:3 அவர் இப்படி சொல்லுகிறார், மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும் என்று சொல்லுகிறார். மனுஷனுடைய மதியினம் அவனுக்கு அவன் வழிகளுக்கு தாறுமாறாய் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அவன் மனம் மாறுவதற்கோ அல்லது விரோதமாய் இருப்பதற்கோ தாங்கள் அடையும் என்று சொல்லுகிறார்.
யாரெல்லாம் தேவ சமூகத்தில் மனமாறாத அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற வழிகளை ஆண்டவர் கொடுப்பான் என்று சொல்லுகிறார். புலம்பல் 3வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ போதனையும் நாம் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும், நல்லவைகளை சிந்திக்க வேண்டும், நல்லவைகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். நன்மை செய்தால் மட்டுமே போதும், நாம் தீமையை ஒரு நாளும் சந்திக்க மாட்டோம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். இங்கு எரேமியா சொல்லுகிறார், நாங்கள் பாவம் செய்து உமக்கு விரோதமாக துரோகம் பண்ணினோம், ஆதலால் நீர் எங்களை மன்னிக்கவில்லை என்று சொல்லுகிறார். இது உண்மைதான். தொடர்ந்து வரும் பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. ஆனால் கேட்டு அறிக்கையிட்டு விட்ட பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் பலன்கள் என்ன என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்திற்கு நான் சுமையாளியாய் இருப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். நான் பாவம் செய்ய மட்டும் என்னுடைய பாவத்தை உணராது நான் பாவத்தை தொடர்ந்து செய்வேன் என்று சொன்னால் அவருடைய முகம் எனக்கு விரோதமாக கோபக்கனலாக மாறும். அவர் எனக்கு வேண்டிய நீதியை கண்டிப்பாய் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற நாம் தேவனுக்குள் பலமுள்ளவைகளை எப்படி ஏற்றுக்கொண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனமானவைகளை அவருக்கென்று நாம் விட்டுவிடுகிறோமோ, அந்த அனுபவத்திலே நாம் ஆண்டவரோடு இசைந்து நிற்கிற ஒரு அனுபவத்தை பெற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற அந்த அனுபவங்கள் நம்மை வழி நடத்துகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். நாம் தேவனுக்கேற்ற குணங்களை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் யோனாவை பார்த்து நினிவேவுக்கு போகச் சொன்னார். ஆனால் நினிவே மனிதருடைய புல்லாங்குகளை அவன் கேள்விப்பட்டு அந்த இடத்திற்கு போகவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனிதர்களும் விலங்கினங்களும் அங்கு உண்டு. அவர்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு மனிதன் மனம் திரும்புவது பரலோகத்திற்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குமோ, அதை போல வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைகள், அவர்கள் உண்மையிலேயே பாவம் செய்தவர்கள் அல்ல, தங்களுடைய ஞான குறைவினால் எது சரி எது சரியில்லை என்று அறியாது இருக்கிற பிள்ளைகள், அவர்களுக்காக ஆண்டவர் பரிதபிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அனுபவங்கள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்போது நமக்கேற்ற கால நியமங்கள் தேவ சமூகத்தில் எப்படி நம்மை ஆட்கொண்டு அவருடைய சித்தத்திற்கேற்ற ஜீவிதத்திலே நாம்
பழக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் செய்வது நம்மோடு கூட பிறந்த ஒன்று, பிரிக்க முடியாதது. ஆனால் பாவ சிந்தை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் அந்த சிந்தையில் நம்ம ஒப்புக் கொடுக்காமல் இருப்பது தான் நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற அனுபவம். அந்த அனுபவத்திலே நாம் தேவனோடு பிணைக்கப்பட்டு தேவன் நல்ல மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் சமயத்தில் எல்லாம் அந்த போதகத்தை கேட்டு நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட தேவ சமூகத்தில் சேர்ந்து நல்லவைகளுக்காகவே நாம் பாடுபட்டு நல்லவைகளுக்காகவே நாம் செயல்பட கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், சந்தோஷம் இருந்து பாதுகாத்து எல்லா நிலைகளிலும் நீர் எங்களுக்காக எதை செய்ய தீர்மானித்திருந்தீரோ அந்த தீர்மானத்தின் பலனை நாங்கள் செய்து உம்முடைய சமூகத்தில் பலன் பெற்றவர்களாய் காணப்பட எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய கரத்தில் விழுவது அது பயங்கரம் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஆண்டவரே, நீர் எங்களை சார்ந்து நாங்களும் உம்மை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அந்த போதனையிலே, அந்த ஞானத்திலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.